عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين ورحمة للعالمين، وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لولا أشق على أمتي لأمرتهم بالسواك مع كل صلاة أو كما قال عليه الصلاة والتسليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோம். நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அஹ்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக சங்கை பொருந்திய இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளினால் அருள் நிறைந்த, வசந்தம் நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே இருக்கிறோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்த இந்த மாதத்தினுடைய முதல் ஜும்ஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருளாக அனுப்பப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த வசனத்தை திருக்குரானிலே வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாயகமே உங்களை அருட்கொடையாகவே தவிர அனுப்பவில்லை, அதாவது அருட்கொடையாக அனுப்பினோம் என்று கூறுகிறான். இந்த வசனம் திருக்குரானிலே சூரத்துல் அன்பியாவிலே வருகிறது. நபிமார்கள் என்ற சூரா. அந்த நபிமார்கள் என்ற சூறாவிலே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நபிமார்கள், நிறைய நபிமார்களை பற்றி சிறு சிறு குறிப்புகள், சும்மா ஒரு 2 ஆயத்து 3 ஆயத்து ஒவ்வொரு நபிமார்களா பற்றி வருது. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம், இஸ்மாயில் அலைஹி வஸல்லம், இஸ்ஹாக் அலைஹி வஸல்லம், யாக்கூப் அலைஹி வஸல்லம், சுலைமான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லா நிறைய நபிமார்களை பற்றி அவங்களை பற்றியான சின்ன சின்ன விஷயம். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் துஆ ஓதி அவங்களுக்கு அந்த திக்ர் செய்ததன் மூலமாக அந்த மீன் வயிற்றிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த நோய், அதிலிருந்து அவர்கள் ஓதிய துஆ, இப்படி எல்லா நபிமார்களை பற்றி 2 வரி அவங்க கிட்ட உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது கடைசியாக இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு வரி சொல்கிறான். எல்லாம் கலந்து சேர்ந்து ஒரு வார்த்தை, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாயகமே உம்மை நாம் அருட்கொடையாக அனுப்பினோம். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் சின்ன சின்னதாக சொன்ன அல்லாஹ் அதை விட வெறும் ஒரு அரை வரியில எல்லாம் சேர்ந்து ஒரே வார்த்தையாக சொல்லிவிட்டான், நாயகமே உங்களை அருட்கொடையாக அனுப்பினோம், அகிலத்திற்கே அருட்கொடையாக அனுப்பினோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த உலகம் அன்னலாரின் மூலமாக இந்த அகிலம் அருள் பெற்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே சொல்கிறான். அகிலத்தின் அருட்கொடை என்று சொல்கிறான். இந்த உம்மத் அகிலம் முழுவதும், அது எந்த சாப்டராக எந்த பிரிவாக எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லா பிரிவுக்கும் அருள் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த உம்மத்து சிறந்த உம்மத்து நம்ம சொல்லிக்கிறோம். இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு துவங்கி கடைசி மனிதர் வரை உள்ள இந்த சமுதாயத்திலே, துனியாவிலே உள்ளவர்களிலே சிறந்த உம்மத்து முஹம்மதிய நாம். நம்ம கிட்ட அப்படி என்ன சிறப்பு இருக்குது?
இதற்கு முன்னுள்ள முன்னோர்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதல் நான் சொல்கிறேன், அவரிடத்தில் ஆயுள் இருந்தது. 1000 வருடம் சர்வ சாதாரணமாக வாழ்வார்கள். 800 வருடம், 900 வருடங்கள், 950 வருடம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஆயுள் இருந்தது. ஆது ஹூது கூட்டம் எல்லாம் நாம் வரலாறுல படிக்கும் பொழுது தெரியும், அவர்களிடத்தில் ஆரோக்கியம் இருந்தது. இரும்பை வளைப்பார்கள் கைகளினால், கைகளில் இரும்பை வளைக்கிறது, மலைகளை கொடைவது, ஆரோக்கியம் இருந்தது, ஆயுள் இருந்தது, எல்லாம் இருந்தது முன் சமுதாயத்திடத்திலே. அந்த ஆயுள் நம்ம கிட்ட இல்லை. 60 தான் நம்மளுடைய ஸ்டேஜ். அதை தாண்டினாலே எக்ஸ்ட்ரா தான், போனஸ் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ 60 தாண்டினாலே போனஸ்ன்ற நம்மளுடைய நிலைமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், இதுக்கு முன்னாடி கூட சொன்ன நினைவு எனக்கு இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு அம்மா அழுகுறாங்க, என் பிள்ளை சின்ன வயசுலேயே போயிட்டானேன்னு சொல்லி அழுகுறாங்க. எத்தனை வயசுன்னு பார்த்தா 500 வயசு. 500 வயதிலே போன ஒரு பிள்ளையை பார்த்து நம்ம பாஷையில் சொல்லலாம், இப்படி அல்பாயுசில் போயிட்டானேன்ற மாதிரி அந்த அம்மா அழுகுறாங்க. இப்போ இதற்கு முன்னுள்ள சமுதாயத்திடத்தில் ஆயுள் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இது நம்ம கிட்ட இல்லை. அப்போ எந்த வகையில் நாம் சிறந்த உம்மத், எந்த வகையிலே நாம் சிறந்த சமுதாயம்? வேற ஒன்றும் இல்லை. திருக்குரானிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், யௌம நதுஉ குல்லு உனாசின் பி இமாமிஹிம். மறுமையில அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் கூட்டத்தினுடைய தலைவரை கொண்டு அழைப்பான். அப்போ இந்த உம்மத்திலே பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து வாங்கன்னு கூப்பிடும் போது நம்ம போறோம் அல்லவா, அந்த ஒரு சிறப்பை தவிர நமக்கு வேற எந்த சிறப்பும் இல்லை. இந்த ஒரு சிறப்பு தான் நம்ம கிட்ட இருக்கிறது. எல்லாத்தையும் அடங்கி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டம் வாங்கல், அவர்களுடைய உம்மத்து வாங்கல் என்று அழைக்கும் பொழுது செல்லக்கூடிய இந்த ஒன்றை தான் நாம் சிறப்பாக பெற்றோம். இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கஸீதத்துல் புர்தாவிலே கவிதையிலே இப்படி சொல்வார்கள், லம்மா தஅல்லாஹு தாயினா லி தாஅத்திஹி பி அக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். சிறந்த நபியை கொண்டு இந்த உம்மத் சிறந்த உம்மத்தாக மாறியது. இப்போ இந்த உம்மத்து சிறப்பான ஆனதுக்கான காரணம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அகிலம் முழுவதும் அன்னலார் அருட்கொடை, இந்த உம்மத்திற்கு அருட்கொடை, இந்த உம்மத்திலே உள்ள ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் அருட்கொடை. நம்ம நினைக்கிறோம் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் நாயகம் ரஹ்மத் அருட்கொடை. இல்லை, காஃபிர்களுக்கும் அருட்கொடை, முஷ்ரிக்குகளுக்கும் அருட்கொடை. திருக்குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, காஃபிர்கள் எல்லாம் கொஞ்சம் ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மட்டும் உண்மையான ஆளாக இருந்தால் வானத்திலேருந்து கல்மலையை இறக்குங்க, கல்லை வரைவீங்க, எங்களை சாவடிங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் நாளாக ஆளாக வார்த்தைகள் கூடுகிறது. இப்போ அவங்க சவால் விடுறாங்க. என்ன சவால்? நீங்கள் உண்மையான ஆளாக இருந்தால், குர்ஆன் உண்மை அப்படின்னா நீங்கள் எங்களை அழிச்சிடுங்க, வானத்திலிருந்து கல்மலையை ஹிஜாரத்தன் பொழிய வைங்கன்னு சொல்கிறேன். இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாயகமே ஒமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்க மாட்டோம். அந்த காஃபிர்களை எல்லாம் எப்படி பார்வையால் பாதுகாக்கிறான்? ரசூலுல்லாஹ் இருக்கிற வரை அவர்களுக்கு அழிவு இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ள காலம்லாம் இருந்துச்சு, நம்ம நிறைய வரலாறு படிச்சிருப்போம். கொத்து கொத்தாக மௌத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான், ஒரு சமுதாயத்தை அழித்தான். 2 மலைகளுக்கு மத்தியில் சமுதாயத்தை அழித்திருக்கிறான். கல்மலையின் மூலம் அழித்திருக்கிறான். ஃபிரௌனுடைய கூட்டத்தை நைல் நதியிலே அழித்திருக்கிறான். இப்படி ஒரு சமுதாயத்தையே அழித்த வரலாறு இருக்கிறது அல்லவா. இது இந்த உம்மத்தை முஹம்மதியால இல்லை. அல்லாஹு தஆலா நபிகளாரின் மூலம் செய்த இந்த அருட்கொடை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுக்கும் அருட்கொடையாக ஆகிறார்கள். இவ்வளவு பேசும் பொழுது சொல்றாங்க சஹாபாக்கள், நாயகமே இவ்வளோ பண்ணுறாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் சபிங்களேன், சாபம் விடுங்களேன், ஏன்னா ரசூலுல்லாஹுடைய வார்த்தை பலிக்கும். கேட்குறாங்க, கொஞ்சம் சாபம் விடுங்களேன். சொல்லும் பொழுது, இன்னிலம் அபஅத் லஆனன், நான் சாபம் விடக்கூடியவனாக வரலை, சபிக்கக்கூடியவனாக வரலை. இன்னமா புஇத்து ரஹ்மத்தன், நான் அருளாக வந்திருக்கிறேன், நான் ரஹ்மத் கருணையாக வந்திருக்கிறேன். இந்த உம்மத்திற்கு கருணையாக வந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா விதத்திலும் ரஹ்மத்.
குழந்தைகளுக்கு ரஹ்மத், பெரியவர்களுக்கு ரஹ்மத், பெண் குழந்தைகளுக்கு ரஹ்மத். அரபுலகத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும். பெண் குழந்தைகள் பிறந்தால் பிறக்கும் போதே முடிவு பண்ணிடணும், அது மண்ணுக்கு தான் சொந்தம், பூமிக்கு சொந்தம் இல்லை. அதை உயிருடன் புதைக்க வேண்டிய மண்ணுக்கு தான் சொந்தம். இதுதான் அரபுலகத்தினுடைய பழக்கம். அப்படி இருந்த அந்த அரபுலக மக்களை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ரஹ்மத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த உம்மத்தை மாற்றுகிறான், அந்த சமுதாயத்தை, அரபு மக்களை மாற்றுகிறான். நாயகத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை, யார் ஒருவர் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்து அவர்களை நல்ல முறையில் கரை சேர்க்கிறார்களோ, நல்ல ஒழுக்கங்களுடன் கரை சேர்க்கிறார்களோ, அவரும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம்னு சொன்னாங்க அல்லவா, அவரும் நானும் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களை ஒன்றாக சொன்னார்கள் அல்லவா. பெண் குழந்தைகளை போட்டி போட்டு வளர்த்தார்கள் சஹாபாக்கள். யத்தீமாக பிறந்த பெண் குழந்தைகளை போட்டி நடக்குது, நான் வளர்க்கிறேன். கடைசியை முடிவு செய்ய முடியாமல் அரபுலகம் திணறி போய் சீட்டு போட்டு குலுக்கி போட்டு பெண் குழந்தைகளை வளர்த்தது என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக குழந்தைகள் அருட்கொடையாக பெறுகிறார்கள். சிறுவர்கள் முதல் நாயகத்துக்கு ஆசை, கொஞ்சம் நல்லா பெருசாக தொலை வைக்கலான்ட்டு. தொழுகையில் நிற்கிறாங்க அல்லவா, தொழுகையில் நிற்கும் பொழுது கொஞ்சம் பெருசாக தொலை வைக்கணும்னு ஆசை சில நேரங்களில். ஆனால் பின்னாடி குழந்தைகளுடைய சப்தத்தை கேட்டுவிட்டால், பின்னாடி குழந்தை அழக்கூடிய சப்தத்தை கேட்டுவிட்டால் தொழுகையை உடனே முடிச்சிடுவாங்க, சுருக்கி விடுவார்கள். முடித்து விட்டு சொல்வார்கள், நான் நீண்ட நேரம் தொலை வைக்க வேண்டும் ஆசைப்பட்டேன், பின்னாடி உள்ள அந்த குழந்தைகளுடைய அளவு சத்தம் அந்த தாய்மார்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக நான் தொழுகையை முடிக்கிறேன். இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன ஆனதுன்னு தெரியாது. நம்ம தொழுகையில் இருக்கிறோம், கீழே விழுந்துட்டாங்களா, அடிபட்டுச்சா, எது என்று தெரியாது. அந்த குழந்தைகள் மீது உள்ள அந்த ரஹ்மத், இரக்கம், கருணை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விரைவாக முடித்தார்கள் என்பது வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குழந்தைகளை கொஞ்சுவது இபாதத் என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து கேட்குறாரு, அக்ரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே என்ன குழந்தைங்களுக்கு முத்தமெல்லாம் கொடுக்குறீங்க, குழந்தைங்களுக்கு முத்தமெல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு படிக்கும் பொழுது தெரியும், நாயகத்தினுடைய மடியில் வளர்ந்தவர்கள், மடியில் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இருந்த குழந்தைகள்னு சொல்லி தனி புத்தகம் இருக்குது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட 51 குழந்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியில் இருந்திருக்கிறார்கள். நாயகத்தின் மீது சிறுநீர் கழித்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லிலாம் கிதாப் இருக்கு. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை எல்லாம் முத்தமிடுகிறார்கள். பார்த்து கேட்குறாரு, நாயகமே என்ன குழந்தைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுக்குறீங்களே, என்கிட்ட 10 குழந்தை இருக்குது, என்கிட்ட 10 குழந்தை இருக்குது. இன்னலி அஷரத்த மினல் வலத், ஆனால் இது வரைக்கும் எந்த குழந்தைக்கும் நான் முத்தம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மல்லம் யர்ஹம் வலா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டலையோ அவங்க இரக்கம் காட்டப்பட மாட்டார், நீ இரக்கம் காட்டலன்னா உனக்கு யாரும் இரக்கம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் எப்படி வருகிறது தெரிகிறதா, இவர் இப்படி சொன்ன உடனே நான் எந்த குழந்தைக்கும் நான் முத்தமே கொடுத்ததில்லைன்னு சொன்ன உடனே உன் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கருணையை நீக்கி விட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய உள்ளத்திலிருந்து கருணையை நீக்கிவிட்டால் அதற்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறார்கள். அதற்கு பிறகு வரலாறு திரும்புகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை கொஞ்சியது, அவர்கள் மீது காட்டிய அந்த இரக்கம். மல்லம் யர்ஹம் சகீரனா, யார் ஒருவர் குழந்தைகள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, யார் ஒருவர் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லும் பொழுதுதான் பெரியவர்களுடைய மரியாதை கூடுகிறது, சிறியவர்களுக்கு உண்டான அந்த அன்பும் கூடுகிறது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தின் அருட்கொடையாக ஆகிறார்கள். எல்லா துறைகளிலும் சரி. அடிமைக்கெல்லாம் வேல்யூவே இல்லை. கிட்டத்தட்ட அடிமையெல்லாம்
மனிதர்களுடைய லிஸ்ட்லேயே அன்னைக்கு இல்லை. அப்போது ஒரு அடிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லாத நேரமாக அவர் வராரு. அந்த நேரத்தில் பெருமானார் வீட்டில் இல்லை. வந்து ஆயிஷா அம்மா கிட்ட ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாரு. கொடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்தேன்னு சொல்லுங்க, அவர் பேர் ஜாஹிர் வந்தேன்னு சொல்லுங்க, நான் மார்க்கெட் வரைக்கும் போகிறேன், கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வரும்போது வாசல்லே ஆயிஷா அம்மா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஜாஹிர் வந்தார், உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிக்கு போயிட்டாங்க. போய் அவர் கடை வீதியில் இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஜாஹிர் அடிமை. ஜாஹிர் அன்னைக்கு மதிப்பு குறைவான நபர். ஹதீஸினுடைய வரலாறை படிக்கும் பொழுது தெரியும், ஜாஹிர் கொஞ்சம் அழகாகவும் இருக்க மாட்டார். ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் அழகாகவும் இருக்க மாட்டார். மக்களிடத்துல மதிப்பு கம்மி. இப்போ பின்னாலேருந்து கட்டி பிடிக்கிறாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு அவருக்கு யாருன்னு தெரியல, யார் என்ன பிடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சிட்டாரு. பிடித்தது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இருக்கிறார். இப்போ இந்த மனிதர் ஜாஹிர் இருக்கிறதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மை யஷ்தரி ஹாதல் அப்த், இந்த அடிமையை யார் வாங்குறீங்க, இந்த அடிமையை யார் வாங்குகிறீன்னு கேட்கும் பொழுது அப்போ அவர் சொல்கிறாரு, நாயகமே எனக்கு அவ்வளோலாம் வேல்யூ இல்லை, நாயகமே நீங்கள் விற்றால் வாங்கக்கூடிய அளவிற்கு எனக்கு மதிப்பில்லை, நான் ஒரு செல்லா காசு, நான் ஒரு விற்க தகுதியற்ற நபர்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ இந்த துனியால வேணா செல்லா காசா இருக்கலாம், லஸ்த இந்தல்லாஹி காசிதன் அவு கமா கால அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்விடத்தில் நீ செல்லா காசு இல்லை, அல்லாஹ்விடத்திலே நீ நிறைவானவர் என்று கூறுகிறார்கள். அடிமைகளை எல்லாம் உரிமையிடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பழக்கமாக மாற்றினார்கள். அதனுடைய விளைவு அரபுலகத்தில் அடிமை இல்லை. இன்றை வரை அடிமையோட சட்டம் இல்லை. கிதாபில் இருக்குது, என்னுடைய அடிமை இவனு சொல்லி நம்ம அந்த அரபுலகத்தினுடைய பழைய சட்டத்தை நம்ம இப்போ கொண்டு வர முடியாது. அடிமைகள் இல்லை. அடிமைகளை அழித்தார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எல்லோருக்கும் அருளாக வருகிறார்கள். குறிப்பாக இந்த உம்மத்தின் மீது உள்ள கருணை, நாயகத்திற்கு இந்த உம்மத்தின் மீது ரொம்ப பேராசை, பேரவா. அவர்கள் மீது எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஹதீஸ்ல லவ்லா அன் அஷுக்கா அப்படின்னு சொல்லி சில ஹதீஸ்கள் வரும். அப்படி என்றால் இந்த உம்மத்திற்கு சிரமம் இல்லை என்றால் நான் இப்படி செஞ்சிருப்பேன், இந்த உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்றால் நான் இவ்வாறு செய்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதில் ஒரு 2-3 மட்டும் பார்ப்போம். முதல் விஷயம், லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி ல அமர்தஹும் பிஸ்ஸிவாக்கி மஅ குல்லி ஸலாஹ். என் உம்மத்துக்கு மட்டும் கஷ்டம் இல்லைன்னா ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் மிஸ்வாக் செய்வதற்கு ஏவி இருப்பேன். மிஸ்வாக் செய்கிறது சுன்னத்து, நல்லது. ஒருவேளை செய்யலைன்னா குற்றம் இல்லை. மிஸ்வாக்கே நான் செய்யலை, தொழுகக்கூடாது, ஒழுகக்கூடாது, அல்ல நான் பாவி ஆகிட்டேன், அப்படி இல்லை. ஆனால் செய்தால் 27 மடங்கு நன்மை. நிறைய ஹதீஸ்னுடைய அதனுடைய சிறப்புகள் எல்லாம் நமக்கு தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் செய்து விட்டு இந்த உம்மத்தை தொழ வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அது இந்த உம்மத்துக்கு கஷ்டமாயிடும்ன்றதுனால சொல்கிறாங்க, என் உம்மத்துக்கு கஷ்டன்றதுனால அதை நான் உங்களுக்கு கட்டளை ஆக்கலை. சரி, இதுவாச்சும் ஒரு சின்ன மிஸ்வாக்கோடைய விஷயம்னு நினைக்கிறீங்க. அடுத்து ஒரு ஹதீஸ் சொல்கிறேன், கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை பற்றி சொல்கிறார்கள். லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி, என் உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்றால் ல அமர்துஹும் அய்யுஅஹிருல் இஷாஅ இலா சுலுஸில் லைல் அவ் நிஸ்ஃபிஹி. என் உம்மத்துக்கு கஷ்டம் இல்லைன்னா நான் இஷாவை இரவினுடைய 3ஆம் பகுதி, சில ஹதீஸ்ல இரவினுடைய 2ஆம் பகுதி, நடுப்பகுதி வரை நான் பிற்படுத்தியிருப்பேன். இன்னைக்கு டைம்ல அப்படின்னா 1:30 மணிக்கு இஷாவை 3ஆம் பகுதி வரை நான் பிற்படுத்தியிருப்பேன் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பம் அதுதான். இஷாவை கடைசியாக தொழுகணும். கடைசி நேரத்தில் இஷாவை தொழுது விட்டு தொழுத கையுடன் உறங்குவது. இஷாவுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவாங்க சஹாபாக்களுடைய பழக்கம். இப்போது பெருமானாருடைய விருப்பம் என்ன? 3ஆவது பகுதியில் இஷா தொழுவது. 1:30 மணிக்கு ஜமாத் வச்சா வருவாங்களா?
லுஹர் 1:30 மணிக்கு வச்சாலே வரதில்லை, இஷா 1:30 மணிக்கு வச்சா. எனவே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பம் அது. ஆனால் அது இந்த உம்மத்துக்கு சிரமமாகிவிடும். அதனால சொல்றாங்க, நான் கட்டளை இடலை. இப்படி ஒவ்வொரு விஷயத்தும் இந்த உம்மத்தின் மீது பார்த்து பார்த்து கட்டமைக்கிறார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தராவி தொலை வைக்கிறாங்க. ரமலான் மாதம் வந்துச்சு, தராவி தொலை வைக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா கூட்டம் அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு யாருக்கும் நியூஸ் தெரியாது, எல்லாருக்கும் பொது அழைப்பெல்லாம் கிடைக்கல. அப்போ திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலே தராவி தொலை வைக்கிறாங்கன்ற நியூஸ் கிடைக்குது. ஒவ்வொருத்தவங்களாம் வராங்க, கூட்டம் அதிகமாகி விட்டது. இப்போ பார்த்தாங்க, இதை நம்ம தொடர்படியாக நம்ம தொலை வச்சோன்னா பின் நாட்களில் தராவி தொழுக ஃபர்லோடைய ஸ்டேஜுக்கு போயிடும். தராவி ஃபர்ல் மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாரும் வந்து ரெடியாக நிற்கிறாங்க. வேணும்னே ரசூல்லா வரல, வேணுமென்றே வரவில்லை. சொல்கிறார்கள், இந்த தொழுகை உங்கள் மீது கடமையாகிவிடும் என்று நான் அஞ்சுகிறேன். தராவி 20 ரக்காத்து கடமை ஆயிடுச்சுன்னா நம்மளால முடியுமா? 4 ரக்காத்துக்கே அடுத்து உள்ள 3 ரக்காத்துக்கு திருவாஜிப் சொல்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து கட்டமைக்கிறார்கள். அல்லாஹு தாலா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு வருகிறார், அருட்கொடைகளுடைய அகிலத்தின் அருட்கொடை வருகிறார் என்பதற்காக இந்த உம்மத்தை அல்லாஹு தாலா சிறப்புப்படுத்துகிறான். இந்த உம்மத்திற்கு கிடைத்த பெரும் பாக்கியங்களை நான் கூறுகிறேன். ஆரம்பத்தில் சொன்னோம்ல, இந்த உம்மத்துக்கு எந்த சிறப்பும் இல்லை, சில சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைமையாக கொடுத்தாங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. லைலத்துல் கத்ர் வேற எந்த சமுதாயத்துக்கும் இல்லை. முன்னாடி உள்ளவங்கெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி 1000 வருஷம் வாழ்றாங்க. 1000 வருடம் இபாதத் செய்திருப்பார்கள் என்றால் செய்வதற்கான கால அவகாசம் அவங்களுக்கு இருந்தது. 1000 ஆண்டுகள் இபாதத் செய்யக்கூடிய கால அவகாசம் நம்ம கிட்ட அவங்க கிட்ட இருந்துச்சு. நம்ம கிட்ட அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில 30 வயசு தாண்டது 40 வயசு தாண்டதே அபூர்வமாயிடுது. திடீர்னு மவுத் அல்லாஹ் பாதுகாப்பானாக திடீர் மரணங்களை விட்டு. இப்போ இந்த உம்மத்தினுடைய ஆயுள் குறைவா இருக்குது. அப்ப அந்த நன்மைகளை எப்படி பெறுவது? அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்பாடு செய்கிறான் இந்த உம்மத்திற்கு லைலத்துல் கத்ரை. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யார் ஒருவர் லைலத்துல் கத்ரிலே நின்று அல்லாஹ்வை ஈமானுடன் வணங்குகிறாரோ அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒரே ஒரு லைலத்துல் கத்ரை நாம் பெற்றுவிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 80 வருடங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. 80 வருட லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 83 வருடங்களை விட சிறந்ததுன்னா நம்ம ஒரு 10 லைலத்துல் கத்ரை பெற்றுட்டா கூட சரி. இதற்கு முன்னுள்ள சமுதாயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் வாழ்ந்த காலத்தை விட நாம் அதிகமாக வாழ்ந்த நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை இந்த சிறந்த உம்மத் அகிலத்தின் அருட்கொடையாம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. இந்த உம்மத்தில் நன்மையும் செய்கிறோம், தீமையும் செய்கிறோம். எந்த இது மாற்று கருத்துக்கும் இடமில்லாமல் அல்லாஹ்வை இணை வைத்தவர்கள் நரகம் சுவனத்தில் நுழைய முடியாது. இது டிஃபால்ட், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், கலிமா சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் ஒருவன் என்று தெரியும், ஆனால் பாவியாக இருக்கிறார், மற்ற குற்றங்களை பெரும்பாவங்களை எல்லாம் செய்கிறார். இருந்தாலும் சரி, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? மன் கால லா இலாஹ இல்லல்லா தஹலல் ஜன்னா. யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்கிறாரோ அவர் சுவனத்தில் நுழைவார். அவருடைய எல்லா பாவங்களுக்குமான தண்டனையை மறுமையில் பெற்று எல்லாம் முடிந்ததற்கு பிறகு கடைசியாக ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயே தீர்வார் இந்த உம்மத்தில் பிறந்த முஸ்லீம். இது வேற எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்கல. இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை அருள் நிறைந்த சமுதாயமாக ஆக்குகிறான். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தருகிறான்.
இந்த அகிலத்தின் அருட்கொடையை அனுபவித்தவர்கள் அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள். நாயகம் அகிலத்தின் அருட்கொடை என்று தெரியும். அந்த அகிலத்தின் அருட்கொடையை எப்படியெல்லாம் நாம் அனுபவிக்கலாம், பார்த்து பார்த்து அனுபவிக்கிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதன் மூலமாக, அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதன் மூலமாக, அவர்களை காதலிப்பதன் மூலமாக எது எதெல்லாம் கிடைக்கிறது எல்லாத்தையும் பரக்கத்தாக ரஹ்மத்தாக பெற்றார்கள் அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பர்சனல் அசிஸ்டன்ட், ஹாதிம், பணிவிடையாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு வகையில் காலாமுறை. ஒரு நாள் அவங்களுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கடும் உஷ்ணம், வெயில். அந்த நேரத்தில் நாயகத்தின் மீதிலிருந்து வியர்வை துளிகள் வருகிறது. கடும் வெயிலில் படுத்துட்டு இருக்கும்போது வேர்வை வருது. அனசலையிலாவுடைய அம்மா உம்மு சுலைம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சின்ன கண்ணாடி பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த வேர்வையை சேகரிக்கிறாங்க. வேர்வை துளிகளை சேகரிக்கிறார்கள். உடனே ரசூல்லா எந்திரிச்சு கேட்குறாங்க, என்ன இது எதுக்கு, இது எதுக்குமா, இதை எதுக்குமா நீ எடுத்து வைக்கிறேன்னு கேட்கும் பொழுது, இதை நாங்கள் அத்தராக பயன்படுத்துவோம், இதை நாங்கள் பரக்கத்தாக பயன்படுத்துவோம் யா ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. நாயகம் அதை தடுக்கல். நாயகத்தினுடைய வேர்வையை, அந்த ரஹ்மத்தை எப்படி ஆர்வமாக சஹாபாக்கள் பெற்றார்கள் என்பது நமக்கு தெரிய வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது, ஹஜ்ஜில் முடியை கலைக்க வேண்டும் அல்லவா, கலைப்பதற்காக முஅம்மரை கூப்பிடுகிறார்கள். முடியை கலைப்பதற்காக முதல்ல அப்படியே பாதி முடியை கலைக்கிறாங்க. பாதி முடியை கலைத்து கொத்தா அப்படியே வாங்கி இதை எல்லா சஹாபாக்களுக்கும் பங்கிட்டு கொடுங்கள் அப்படின்றாங்க. நாயகத்தினுடைய முடி சொல்ல வரக்கூடியது என்னன்னா, நாயகத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் பரக்கத். அவர்கள் கால் வைத்த இடம் பரக்கத், அவர்களுடைய பாவைப்பட்ட இடம் பரக்கத். நாயகம் வந்த இதெல்லாம் நான் சொல்கிறது சஹீஹான ஹதீஸு, கட்டுக்கதை இல்லை. எல்லாம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய, சிஹாவு சித்தால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முடியை கொடுக்கிறார்கள். இதை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்த எல்லா சஹாபாக்களும் 2 முடி 3 முடி அந்த மாதிரி கொஞ்சம் ஒவ்வொருக்கும் ஒரு முடி கிடைக்குது. இன்னும் ஒரு பகுதியை வலிக்கிறாங்க. வலித்து அப்படியே மொத்தமாக அபூ தல்ஹா அவர் இடத்த போய் கொடுங்க ரலியல்லாஹு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு வரலாறு தெரியும் என்பதால் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒருவர் வருகிறார். அவருக்கு விருந்து தர வேண்டும். விருந்து தருவது யார் என்று கேட்கிறார்கள். அபூ தல்ஹா நான் என் வீட்டில் தரேன்னு கூப்பிடுறாரு. அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவர் வீட்லேயே அவருக்கே ஒன்றும் இல்லை, குழந்தைகளுக்கு கொஞ்சோன்னு வச்சுருந்தார். கேட்ட வரலாறு தான். ஆனால் நாயகத்தினுடைய விருந்தாளி வந்திருக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக வீட்டுடைய மனைவி கிட்ட சொல்லி அந்த குழந்தைகளை தூங்க வைத்து விட்டு அந்த விருந்தை ரசூலுல்லாஹுடைய விருந்தாளிக்கு தந்த அந்த ஒரு காரணம், அந்த ஒரு விருந்தோம்பலுக்காக நன்றி செய்யும் வண்ணமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதி முடியை பிரித்து உள்ள எல்லா சஹாபாக்களுக்கும் கொடுக்குறாங்க. மீதி பாதி முடியை அபூ தல்ஹா ஒரே நபருக்கு கொடுக்கிறார்கள். இந்த முடியெல்லாம் சஹாபாக்கள் இடத்துல பிரித்து இருக்குது. பின்னாட்களில் இதை வைத்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நஸ்தத்திப்பு யா ரசூலல்லாஹ், இந்த முடியை வைத்து அவர்கள் மருத்துவத்தை பெற்றார்கள், பரக்கத்தை பெற்றார்கள். ஹதீஸில் வருது. கண்ணாடி ஜுவாலையில் வச்சிருப்பாங்க, நல்ல பானையில் அழகான பாத்திரத்தில் வைத்திருப்பார்கள். யாருக்காவது மதீனால உடம்பு சரியில்லைன்னா நாயகத்தினுடைய முடியை வைத்திருக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க, முடியை வைத்திருப்பாங்க அல்லவா, யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை தண்ணியை கொண்டு வாங்க, அந்த தண்ணியில் நாயகத்தினுடைய முடியை முக்கி தருவார்கள், அதை வைத்து ஷிஃபாவை பெறுவார்கள் என்பது சஹீஹான ஹதீஸ். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளாக இந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த அருளை எப்படியெல்லாம் சுவைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும், சஹாபாக்கள் அனுபவித்தார்கள்.
அப்பேற்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உம்மத்தாக, சிறந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய வாழ்க்கையை, வரலாற்றை படிக்க வேண்டும், அவர்களுடைய மீது நேசம் வைக்க வேண்டும், அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய பரக்கத்துகளை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய கூட்டமாக மாற வேண்டும். மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய ஷஃபாத்தையும் இந்த உம்மத்திலே அவர்களுடைய ஜியாரத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.